ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, அவசரப்பட்டு என்னை தள்ளிவிட்டு தாண்டி போக வேண்டாம். இன்று காரணம் இல்லாமல் நான் உன் கண்ணில் படவில்லை. உன் சோதனை காலத்தையும் உன் கஷ்டகாலத்தையும் இப்போது இன்றே முடித்து வைத்து இனி உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களையும் உன் வாழ்வில் நிகழக்கூடிய பிரச்சனைகளையும் பார்த்து கவலைப்படாதே அல்லது வருத்தம் கொள்வதும் உனக்கு அவசியம் இல்லை. நடப்பது நடக்கட்டும் என கொஞ்சம் பொறுத்து கொள்வதும் உன் மனநிலையை நல்லபடியாக மாற்றும். உன் மனநிலையை நீ நன்றாக வைத்துக்கொண்டு உனக்கான வேலைகளை சிறப்பாக முயற்சி செய்தாலே என்றும் என்றென்றைக்கும் யாருக்கும் கிடைக்காத வெற்றியை மிக சிறப்பாக நீ பெற்றுவிடலாம் என் செல்லமே. உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும்படியும் உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் தீரும்படியும் உன் வாழ்வில் நான் அற்புதத்தை நிகழ்த்த போகிறேன். தவறான மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து இப்போது விலகப் போகிறார்கள். இப்போதிலிருந்தே நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கத் தொடங்கிவிடும். அதன் மூலமாக மகிழ்ச்சியும் உன்னிடம் வந்து சேர்ந்து விடும் என் செல்லமே. அறிமுகம் இல்லாத மனிதர்கள் இடத்திலும் உனக்கு மதிப்பு இருக்கும்படி உன் வாழ்க்கை நிலையை எல்லோரும் அறிந்து கொள்வதாக உனக்கான உயர்ந்த இடத்தை தரப்போகிறேன். என் அன்பு பிள்ளையே, என்னிடம் இருந்து மன்னிப்பு கேட்கிறாய். தெரிந்தே செய்த தவறை நான் எப்படி மன்னிக்க முடியும்? தெரியாமல் செய்துவிட்டேன் என சொன்னால் அதை நான் எப்படி அப்படியே நம்புவேன்? ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன் என்பதை நீ அறிய மாட்டாயா? நீ மட்டும் இல்லை என் செல்லமே. இந்த உலகில் பல பேர் இப்படிதான் இருக்கிறார்கள். துணிவோடு தவறு செய்துவிட்டு என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பவர்களை நான் ஒருபோதும் நம்புவதே கிடையாது. நத்தைக்கு அதன் முதுகில் இருக்கும் ஓடுதானே சுமையாக இருக்கிறது. ஆனால் அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் அதனால் எப்படி ஓரிடத்தில் இருந்து நகர்ந்து போய் அதற்கான உணவை தேடிக்கொள்ள முடியும்? அதே போலதான் உன் வாழ்விலும் பல சுமைகளும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். அதையே யோசித்து கொண்டு உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையில் உயர்வது எப்படி? உனக்கான பல விஷயங்களை எப்படி பெற முடியும் என்பதற்கான விஷயங்களை பற்றி சிந்தனை செய். உனக்காவது பரவாயில்லை, பல வருடங்கள் கழித்துதானே நீ கஷ்டத்தில் இருக்கிறாய். ஆனால் நத்தையானது பிறக்கும் போதே பாரத்தோடு தானே பிறக்கிறது. இது இறக்கும் வரையிலும் அந்த பாரத்தை இறக்கி வைக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது உன் வாழ்வில் வந்து போகக்கூடிய நிரந்தரம் இல்லாத இந்த துன்பங்களையும் பிரச்சனைகளையும் பெரிதாக நினைத்து வருந்துகிறாய். இடைவிடாத மழை போல உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது நீ என்னை மனதிற்குள் நினைத்து கொண்டாலே போதும். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறவாதே. தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்கான தூண்களாக நான் உனக்குள் கொடுத்து வைத்திருக்கிறேன். நீ எதை நினைத்து வருந்தாமல் உன் சுமைகளையும் பாரத்தையும் என்னிடம் இறக்கி வைத்துவிடு. கூடிய விரைவில் உன் வாழ்க்கை ஒரே நாளில் மகிழ்ச்சியானதாக மாறதான் போகிறது. நான் சொல்வதை இப்போது வேண்டுமானால் உன்னால் நம்ப முடியாமல் இருக்கலாம். ஆனால் வெகு விரைவிலேயே உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்போது உணராமல் அதை வாழ்வில் அனுபவித்தால் மட்டும்தான் நம்புவேன் என காத்திருக்கும் உன் வாழ்வில் நிச்சயம் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க தயாராகவே நான் இருக்கிறேன். மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவதற்கு உன்னிடம் எதுவுமே இல்லை என்றாலும் கூட மனதார வாழ்த்த தயாராக இரு என் செல்லமே. உனக்கான நம்பிக்கையை நான் உருவாக்குவேன். எல்லோருக்கும் கொடுத்து உதவக்கூடிய வகையில் உன் வாழ்வில் வசதிகளையும் வாய்ப்புகளையும் நான் உனக்கு கொடுத்தமைக்க போகிறேன். இன்னொருவருக்காக நீ சாப்பிட முடியாது தானே? ஒருவருக்காக நீ வாழவும் முடியாது. முதலில் உன் வாழ்க்கையை நினைத்தது போல வாழ ஆரம்பி. அதற்கு பிறகு
மற்றவர்களின் வாழ்க்கையை சரி செய்யும் முயற்சி செய்யலாம். என் அன்பு பிள்ளையே, மற்றவர்களிடம் நீயாக போய் தேவையில்லாமல் அவர்களிடம் வார்த்தைகளை விட்டு பேசுவது அல்லது தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளவும் வேண்டாம். ஏனெனில் இங்கு யாரும் குழந்தைகள் கிடையாது. எல்லோருமே அறிவு முதிர்ச்சியோடு மனமுதிர்ச்சியோடு பல விஷயங்களில் பக்குவப்பட்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நீ சொன்னால் செய்யக்கூடாது, நீ சொன்னால் கேட்கக்கூடாது என மன உறுதியோடு இருப்பவர்களை உன்னால் எப்படி மாற்ற முடியும் என யோசிக்கிறாய்? 1000 கஷ்டங்கள் மத்தியில் உன் முயற்சிதானே ஒரு நாள் பிரதிபலிக்கப் போகிறது. கோடி கற்களுக்கு மத்தியில் வைரக்கல் தானே தனியாக தெரியும். அப்படிப்பட்ட வைரக்கல்லாக நான் உன்னை மாற்ற வேண்டும் என ஆசைப்படுகிறேன். உன் பின்னால் நிற்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைத்து விடாதே. அதில் எத்தனை பேர் உன் முதுகுக்கு நேராக வந்து குத்தப் போகிறார்கள் என்பதை இப்போது நீ அறிய மாட்டாய். உனக்கு துரோகம் செய்பவர்களையும் எதிரிகளாய் நினைத்து கொண்டிருப்பவர்களையும் உன்னிடம் இருந்து விலக்கி வைக்க வந்துவிட்டேன் என் செல்லமே. துரோகம் இருப்பவரிடம் கோபம் இருக்காது, கோபம் இருப்பவர்களிடம் துரோகம் இருக்காது. பல உண்மைகள் உனக்கு புரிய வரும் என் செல்லமே. துன்பங்கள் உனது வாழ்க்கையை உனக்கு புரிய வைத்து பக்குவத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் நடப்பதை மனதார ஏற்றுக்கொண்டால் எல்லாம் வாழ்க்கையில் உனக்கு சிறப்பானதாக மாறும். மனிதர்களிடம் நீ கொடுக்கக்கூடிய அன்பை காற்றிலும் உன் வராகி அம்மா என்னிடம் அன்பு செலுத்து. எல்லா விஷயங்களும் உனக்கு சிறப்பாக நடக்கும்படி நான் உனக்கு துணை நிற்பேன். என் தங்கமே, எப்பொழுதும் உனக்கு நிழலாக நான் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீதான் என்னை உணர மறுக்கிறாய் என் தங்கமே. உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உன் கண்களை மூடி வராகி அம்மா என்று என் நாமத்தை சொன்னால் போதும். உனக்காக உன் அருகில் நான் வந்து நிற்பேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, எனக்காக நீ செய்ய வேண்டியது எல்லாம் உன்னுடைய கஷ்ட காலத்திலும் உன்னுடைய வேதனை காலத்திலும் எப்பொழுதும் நீ என்னை நினைக்க வேண்டும் என்பது மட்டும்தான். நீ மனதார உருகி என்னிடம் நின்று பிரார்த்தனை செய்தால் போதும் என் தங்கமே. நான் உன்னோடு இருந்து உனக்கு நிழலாக எப்பொழுதும் நான் உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பேன். என் செல்லமே, திருத்திக் கொள்ள முடியாத ஒரே தவறு என்ன தெரியுமா? உன்னை காயப்படுத்தக்கூடிய அந்த உறவுகளின் மீது நீ அன்பு காட்டுவதுதான். யார் தவறானவர்கள், யார் சூதுவாது செய்கிறார்கள், யார் உன்னை ஏமாற்ற பார்க்கிறார்கள் என்ற சின்ன சின்ன விஷயத்தை கூட புரிந்து கொள்ளாமல் உனக்கு கெட்டது செய்பவர்களையே நீ நல்லவர்கள் என நினைத்து கொண்டிருக்கிறாய். உன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்த நினைப்பவர்கள் மீது உண்மையான அன்பை செலுத்திக் கொண்டிருப்பது உனது தவறு அல்லவா? இந்த உலகம் நீ என்னதான் நன்மை செய்தாலும் கவனிக்காது. ஆனால் ஒரு சிறு தவறு செய்தாலும் கூட உடனே உன்னை விமர்சிக்க ஓடி வந்து விடுவார்கள். அதனால்தான் சொல்கிறேன், என் அன்பு பிள்ளையே, நீ எப்பொழுதும் யாருக்கு எதை செய்கிறாய் என்பதை யோசித்து செய். உன்னோடு இருப்பவர்களை எல்லாம் கண்களை மூடி நீ ஒருபோதும் நம்பிவிடாதே. கண்மூடித்தனமாக. என் தங்க பிள்ளையே, உனக்காக நல்லது செய்வது போல செய்துவிட்டு பிறகு உன்னை ஆபத்தில் மாட்டி விட்டு விடுவார்கள். அதனால்தான் உன் அன்னை உன்னை முன்னெச்சரிக்கை படுத்துகிறேன். என் தங்க பிள்ளையே, நீ அதனால் எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக மாறத்தான் போகிறது. ஏனென்றால் உன் வராகி அம்மா நான் உன்னோடுதான் இருக்கிறேன் அல்லவா? நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு தீங்கும் உன்னை வந்து அணுகாது என் தங்கமே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன். உன் வாழ்வில் எல்லா நல்லதையும் நடத்தி கொடுக்க வேண்டியது உன் வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் சோதனை காலம் எல்லாமே இன்றோடு முடிந்து போய் நாளை முதல் உன் சாதனை காலம் ஆரம்பிக்க போகிறது. உனக்கு பிடித்த எல்லா விஷயங்களையும் என் ஆசீர்வாதங்களோடு உன் கைகளில் தர
தரப்போகிறேன். உன் மனம் விரும்பிய ஒன்றை நீ பெறப்போகிறாய். இடையில்லாமல் பெய்து கொண்டிருக்கும் மழை போல இன்பமழை உன் வீட்டு வாசலில் தூவிக்கொண்டே இருக்கப் போகிறது. எப்போதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள பழகு. நிச்சயமாக அந்த தன்னம்பிக்கையும் தைரியமுமாக உன் வராகி அம்மா நானே உன்னோடு இருந்து உனக்கான எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம், எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நான் உனக்காகவே இருக்கிறேன். நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.